சினிமா சிலரை வாழ வைக்கும், பலரின் வாழ்வை தலைகீழாக திருப்பி போட்டுவிடும். அந்த வகையில் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் 170க்கும் அதிகமான திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்த அசத்தியவர்தான் பழம்பெரும் நடிகை லட்சுமியின் கணவரான மோகன் சர்மா. தற்போது வயோதிகம் காரணமாக தன்னிடம் பணம் இல்லாமல் தங்குவதற்கும் சாப்பாட்டிற்கும் அவதிப்பட்டு குமிடிப்பூண்டியில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அடைக்கலமாகி இருக்கிறார். தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகராக வலம் வந்த மோகன் சர்மா கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். ஆரம்ப காலகட்டத்தில் புனே திரைப்பட கல்லூரியில் பயின்ற தென்னிந்தியர் என்ற பெருமைக்குரிய மோகன் சர்மா தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு என பல மொழிகளில் 170க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். தற்போது முதலமைச்சராக இருக்கும் நடிகர் விஜயின் சச்சின் திரைப்படத்தில் ஜெனிலியாவுக்கு தந்தையாக நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களால் அடையாளம் காணப்பட்ட மோகன் சர்மா அதற்கு முன்னதாகவே தமிழில் தூண்டில் மீன், நாடகமே உலகம், ஏணிப்படிகள், சலங்கை ஒளி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் குறிப்பிடத்தக்க வேடங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களிடையே பரிச்சயமாகியிருந்தார். ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் கடந்த 2012ஆம் ஆண்டு இவர் இயக்கிய நம்ம கிராமம் எனும் திரைப்படம் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தமிழ், மலையாளம் என பல மொழிகளில் சிறந்த திரைப்படமாக தேர்வாகி கேரள மற்றும் தமிழக அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதுகளை இவருக்கு பெற்று தந்தது. ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் வெற்றி கண்ட மோகன் சர்மா இதுவரை 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கிறார். வெள்ளித்திரையில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர் என பன்முக திறமையோடு விளங்கிய மோகன் சர்மா சின்னத்திரையிலும் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக சன் டிவியில் ஒளிபரப்பான கோலங்கள் தொடரில் நடித்ததன் மூலம் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான மோகன் சர்மா ராஜ ராஜேஸ்வரி, வரம், அரசி, லட்சுமி, முந்தானை முடிச்சு, சக்தி, வாணிராணி என 20க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி நாடகங்களில் தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் நடித்திருக்கிறார். கடந்த 2002ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவராக பொறுப்பேற்ற மோகன் சர்மா வயோதிகம் காரணமாக அவதிப்படும் திரைப்பட கலைஞர்களின் வாழ்வியலுக்காக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றினார். அவர் தலைவர் பதவி வகித்து முடித்தவுடன் அந்த சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டதாக மோகன் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் பின்னாட்களில் கிடைத்தது. சிறந்த திரைப்படங்களை தேர்வு செய்யும் மத்திய அரசின் தேசிய விருது தேர்வு குழுவிலும் சர்வதேச திரைப்பட விழாவுக்கான இந்திய பனோரமா படங்கள் தேர்வு குழுவிலும் இடம்பெற்றிருந்த மோகன் சர்மா தாதா சாஹேப் பால்கே சாதனை விருதுக்கு தென்னிந்திய பிரதிநிதித்துவ உரிமையை போராடி பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி திரைத்துறையில் தவிர்க்க முடியாத இடத்தில் இருந்த மோகன் சர்மாவின் தனிப்பட்ட வாழ்க்கை சொல்லும்படியாக இல்லை. கடந்த 1975ஆம் ஆண்டு பழம்பெரும் நடிகை லட்சுமியை திருமணம் செய்து கொண்டவர். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக நடிகை லட்சுமியை விவாகரத்து செய்து இரண்டாவதாக சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்னே திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து போயஸ் கார்டனில் இடம் வாங்கி வீடு கட்டும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருந்த மோகன் சர்மா தற்போது வயோதிகம் காரணமாக தன்னிடம் பணம் இல்லாமல் தங்குவதற்கும் சாப்பாட்டிற்கும் அவதிப்பட்டு குமிடிப்பூண்டியில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அடைக்கலமாகி இருக்கிறார். வயது முதிர்வு காரணமாக ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளால் மருந்து வாங்க கூட காசு இல்லாமல் தான் தவித்து வருவதாகவும் தான் தயாரித்த திரைப்படங்களையும் தொலைக்காட்சி தொடர்களையும் யாராவது வாங்கினால் பொருளாதார ரீதியாக தற்போது தனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என உருக்கமாக வேண்டுகோள் வைத்திருக்கிறார் நடிகர் மோகன் சர்மா. மோகன் சர்மாவின் இந்த பரிதாப நிலையை அறிந்த நடிகர் ரஜினிகாந்த் அவரது உடல்நல பிரச்சனைகளுக்கு மருந்து வாங்குவதற்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறார். இது குறித்து மோகன் சர்மா சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் போயஸ் கார்டனில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வீட்டிற்கு அருகில்தான் எனது வீடு இருந்தது. கடந்த 2012ஆம் ஆண்டு நான் இயக்கிய நம்ம கிராமம் என்ற திரைப்படத்தில் ஜாதி கொடுமை, பெண் கொடுமை மற்றும் பிராமண பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி ஆகியவற்றை மையமாக வைத்து நான் எடுத்த திரைப்படத்தை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா படம் பார்த்து வெகுவாக பாராட்டினார். மேலும் அந்த திரைப்படத்தின் பங்குகளை தனது ஜெயா டிவிக்கு வாங்கிக் கொள்வதாகவும் கூறியிருந்தார். திடீரென ஜெயலலிதா அம்மையார் இறந்து போக அந்த திரைப்படம் தற்போது முடக்கத்தில் இருப்பதாகவும் கடன் வாங்கி நான் இயக்கி தயாரித்திருந்த அந்த திரைப்படம் எனக்கு மிகப்பெரிய நல்ல பெயரை கொண்டு வந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தையும் கொடுத்தது எனவும் போயஸ் கார்டனில் இருக்கும் வீட்டை விற்றுவிட்டு தற்போது கையில் மாத்திரை வாங்க கூட பணமில்லாத சூழ்நிலையில் நான் தத்தளித்து வருகிறேன். குமிடிப்பூண்டி அருகில் உள்ள நந்தியம்பாக்கத்தில் இயங்கி வரும் முதியோர் இல்லத்திற்கு வந்து தங்கிவிட்டேன். இங்கு தங்குவதற்கு இலவசம், மேலும் சாப்பாடும் இலவசமாக தந்து விடுகிறார்கள். ஆனால் மருந்து வாங்க பணமில்லை என்றும் தனது உடல்நிலை குறைபாடுகள் வயோதிகத்தை எண்ணி வருந்துவதாகவும் நடிகர் மோகன் சர்மா மிகுந்த மன அழுத்தத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிலிம் சேம்பரில் நான் தலைவராக பொறுப்பில் இருந்தபோது வயதான காலத்தில் நோய் நொடியால் பாதிக்கப்பட்ட திரைக்கலைஞர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கலாம் என்று தீர்மானம் போட்டிருந்தேன். அதை சுட்டிக்காட்டி சேம்பருக்கு கடிதம் எழுதி உதவி கேட்டேன். ஆனால் அந்த தீர்மானம் திருத்தப்பட்டு விட்டதாக தகவல் வந்திருக்கிறது. அதாவது இறந்த பின் தான் அந்த பணத்தை தருவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இறந்த பின் அந்த பணம் எதற்கு என்று கேட்டதற்கு பதிலில்லை எனவும் தற்போது தனிமையில் இருப்பது வேதனையாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உள்ளிட்ட திரைக்கலைஞர்கள் தனக்கு உதவினால் வசதியாக இருக்கும் எனவும்
முதலமைச்சர் விஜயை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக எனக்கு தெரியும். அவருடன் சச்சின் திரைப்படத்தில் இணைந்து நடித்ததன் மூலம் அவரை சந்திப்பதற்காக கடிதம் கொடுத்திருந்தேன். ஆனால் இன்னும் அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுக்கவில்லை எனவும், முதலமைச்சர் விஜய் என்னை சந்தித்து உதவி செய்தால் நன்றாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான மோகன் சர்மா. திரைத்துறையில் ஓகோவென்று வாழ்ந்த மோகன் சர்மாவின் இந்த பரிதாப நிலையை கண்டு திரைக்கலைஞர்களும் மற்றும் தமிழ் சினிமா ரசிகர்களும் தங்களது வேதனைகளையும் ஆறுதல்களையும் மோகன் சர்மாவுக்கு இணையதளங்கள் வாயிலாக குறிப்பிட்டு வருகிறார்கள்.